எங்களோட எதிரி யார்? இந்த இந்த மண்ணில் முக்கியமாக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் யார்? இந்த மண்ணை ஆட்சி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகத்தை பின்னுக்கு கொண்டு போனவர்கள் யார் என்பதை ரொம்ப தெளிவாக தெளிந்து அறிந்து நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கோம். அதில் இப்போ வந்த கட்சியான விஜய் கட்சிக்கும் இல்லை கொள்கையும் தெரியாமல் கோட்பாடும் தெரியாமல் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறோன்னு ஒரு புரிதல் இல்லாமல் வெறும் சினிமா மோகத்தை மட்டும் வைத்து கொண்டு வந்து களமாடி கொண்டு இருக்கும் விஜய் அவர்களுக்கும் நாங்கள் எப்படி சமரசம் மிக மோசமான இடத்துல இருக்குது. இன்றைக்கி திமுக ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் இந்த கட்சியை கட்டி கொண்டு வந்து எல்லாரையும் சாதியாக இருந்தவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இல்லைடா நீ பறையன் இல்லடா, நீ பல்ல இல்லடா, நீ தேவன் இல்லடா, முக்குளத்தூர் இல்லடா, நீ நாடார் இல்லடான்னு சொல்லி வாடா எல்லாம் தமிழர்களான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அப்போ இத்தனை இடர்பாடுகளை வைத்து குறையில் ஏறுறான், அதை உடைக்கிறான், வேன் மேலே ஏறுறான். இது நாள் வரைக்கும் நீங்கள் எது நல்லது செஞ்சீங்களோ இல்லையோ, ஆனால் இனி செய்ய போகக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, மிகப்பெரிய ஆபத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து ஏற்படுத்தி நீங்கள் போக போகிறீங்க. வணக்கம், நான் உங்கள் சசிகுமார். தொடர்ச்சியாக ஆரோக்கியமான விவாதங்களை, அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள கலங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நலமா இருக்கேண்ணா. இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, சீமான் விசஸ் விஜய் அப்படின்னு போயிட்டு இருக்குன்றது தான் ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக இருக்கு. சீமான் அவர்கள் விஜய் எதிர்த்தே விஜய் ஃபேமஸ் ஆயிடுவாரோ இன்னும் அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து முற்றிலும் தவறானது. ஏன்னா எங்களோட எதிரி யார்? இந்த மண்ணில் முக்கியமாக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் யார்? இந்த மண்ணை ஆட்சி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகத்தை பின்னுக்கு கொண்டு போனவர்கள் யார் என்பதை ரொம்ப தெளிவாக தெளிந்து அறிந்து நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கோம். அதில் உறுதியாக திமுக என்ற தீய சக்தி அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட இலக்கு. அதுதான் இங்கு வேரோடு மண்ணோடு அடிக்க வேண்டியது. அதனால் வந்து எப்பொழுதும் எங்களுக்கான இலக்கு என்னங்கிறத தெரிஞ்சு தான் நாங்கள் பயணிக்கிறோம். அதை நோக்கி தான் எங்களோட கருத்து இதாக இருக்கட்டும், பரப்புரையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போ அண்ணன் அவர்கள் செஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த இடைச்சொருகளாக வந்து கொண்டு இருக்கும் விஜய் அவர்களுக்கு அங்கும் இங்குமாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அண்ணன் அவர்கள் பதில் கூறி கொண்டு போகிறார். அது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 2%, 3%, அதிகபட்சமாக 5%, 95% இந்த மண்ணிற்கான அரசியலையும் இந்த மக்களை பிளவுபடுத்தி ஆள துடிக்கின்ற பாஜகவையும் காங்கிரஸையும் இந்த மண்ணில் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தை மதுவுக்கு அடிமையாக்கியும் இலவசத்துக்கு அடிமையாக்கியும் இந்த மண்ணில் உள்ள வளங்களெல்லாம் சுரண்டு கொண்டு கொளுத்து ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக எதிர்த்து தான் எங்களோட அரசியலே. அதில் அதிமுகவும் அடங்கும், இங்கே ஆண்டவர்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் வந்து விஜயை மட்டும்தான் எதிர்க்கிறோம், இல்லை எங்களுக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களின் பரப்புரையாக இருக்கட்டும், எங்களோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலும் நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா போதும். இதை நாங்கள் விஜய் எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாது. இது வந்து இனத்தின் சாவிலிருந்து பிறந்த கட்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மண்ணை ஆளக்கூடியவர்கள் எங்களோட கொள்கையும் தத்துவத்தையும் நாங்கள் சரியாக வகுத்து கொண்டு இந்த மண்ணில் எது தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த அரசியலை செஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ ஒரு கொள்கையை வகுத்து, கோட்பாடை வகுத்து, இந்த மண்ணை தமிழர் தான் தமிழாய்ந்த தமிழர் தான் ஆள வேண்டும் என்பதில் எந்த சமரசம் இல்லாமல் ஒரு கொள்கை வைத்து இந்த மண்ணில் உள்ள வளங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு சொந்தம், இந்த மண்ணில் உள்ள பூர்வ குடிகளான தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளும், எல்லா அவர்களுக்கான உரிமைகளும் பறிக்கப்படும் போது அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும். இங்கு உள்ள கலை, இலக்கியம், பண்பாடு, மொழி இதெல்லாம் காக்கப்பட வேண்டும். அதில் எந்த இடத்துலையும்
பின்வாங்காமல் ஒரு கட்சி நகர்ந்து கொண்டிருக்கு. சமரசம் செய்யாமல் கூட்டணி என்ற பெயரில் அவர்களிடம் ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ இதுவரை சமரசம் செய்யாமல் ஒரு கட்சி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி தான். அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் பார்க்கணும். மண்ணை நேசிக்கக்கூடியதும், மலையை காக்கக்கூடியதும், இங்கு உள்ள வளங்களை காக்கக்கூடியதும். நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த கோவையில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவு கூட்டம் வந்தது. அப்போ அவரெல்லாம் ஏதோ காசு கொடுத்ததுக்கோ ரசிகர் கூட்டம்லாம் கிடையாது. நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் சரியான புரிதல் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தேவை என்று உணர்ந்தவர்கள் வர்றாங்க. இந்த மண்ணில் வந்து எது காக்கப்படணும், இங்கு உள்ள வேலைவாய்ப்பு, இங்கு உள்ள தொழில்கள் எல்லாம் வட இந்தியரை நோக்கி போகிறது, எதற்கு போகிறது, ஏன் நம்ம இதெல்லாம் வந்து பறி கொடுத்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து நாங்கள் பேசியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ எந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ வந்த கட்சியான விஜய் கட்சிக்கும் இல்லை கொள்கையும் தெரியாமல் கோட்பாடும் தெரியாமல் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறோன்னு ஒரு புரிதல் இல்லாமல் வெறும் சினிமா மோகத்தை மட்டும் வைத்து கொண்டு வந்து களமாடி கொண்டு இருக்கும் விஜய் அவர்களுக்கும் நாங்கள் எப்படி சமமாகவும் இல்லை அவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு போட்டியாகவும் இல்லை நாங்கள் போய் அவர்களுக்கு 2ஆம் இடமோ இல்லை 3ஆம் இடத்துக்கோ நாங்கள் எதுக்கு அவங்களோட போட்டி போடுவோம்? எங்களோட இலக்கு இந்த மண்ணை வெல்லணும், இந்த மண்ணை ஆளணும். இதற்கான முழு தகுதியும் படைத்த ஒரு கட்சியாக இந்த மண்ணில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி. இல்ல, அதாவது எப்படி சொல்லப்படுது, இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி சொல்லுதுன்னா, அதிமுக திமுக இது பிரதான கட்சிகள், 3ஆம் இடத்திற்கு சீமான் அவர்கள் 15 வருடம் போராடி வந்திருக்கிறார். சோ அந்த இடத்தை பிடிப்பதற்கு இப்ப விஜயும் வந்து போட்டியிடுகிறார், ஆகையால் தான் சீமான் எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. இல்லைன்னா நாங்கள் 3ஆம் இடத்திலிருந்து முதல் இடத்தை நோக்கி தான் போகிறோம். நாங்கள் தொடங்கப்பட்டதுலேருந்து எங்களோட இலக்கு முதல் இடம் தான். முதலாவது இடம் வரவர் தான் எங்கள் இலக்கு. போன முறை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலத்திலே நாங்கள் 3ஆவது இடத்துல வந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். மோடியா ராகுலான் இருக்கிற இடத்துலையே நாங்கள் 3ஆவது இடத்துக்கு வந்தோம்னா இன்னைக்கு எங்களோட இடம் என்னங்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் முதலிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்து 3ஆவது இடத்துக்காக இவரிடம் போய் மன்றாடி கொண்டு இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு நேரேஷன் செட் பண்ணுறதும் தவறானது. அப்படியான ஒரு கள யதார்த்தமும் கள நிலைமையும் இங்கே இல்லை. இதை இவங்க வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் திமுக என்ன நினைக்கும் அப்படின்னா, ஊடகங்களை வைத்துக்கொண்டு தன்னை யாரும் எதிர்க்கவில்லை, தனக்கான இடம் எப்போதுமே சரியா இருக்கு, ஒன்று அதிமுகவுடன் விஜய் அவர்கள் போட்டி போடுறார், இல்லை நாம் தமிழருடன் விஜய் அவர்கள் போட்டி போடுறார், எனக்கு போட்டி யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நேரேஷன் இதை தவறான இதை சித்தரிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்கே கிடையாது. இன்னைக்கு திமுகவை பேசக்கூடிய மிக மோசமான இடத்துல இருக்கு. இன்னைக்கு திமுகவை ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்து விஜய் அவர்களை பார்த்து பயப்படணும்? இல்லை விஜய் அவர்களின் அரசியலை பார்த்து, அரசியல்னு ஒன்று இருந்தால் தானேங்க விஜய் அவர்களை பார்த்து பயப்படணும். அங்கே அரசியல் என்பது இல்லையே. வெறும் சினிமா முகத்தை கொண்டு ஒரு நடிகர் ஒரு நகை கடைக்கு திறக்கிறதுக்கு எப்படி வருவாரோ, ஒரு நடிகர் எப்படி வந்து ஒரு விழாவுக்கு வருவாரோ, ஒரு நடிகர் எப்படி தன் ரசிகர்களை பார்க்க போவாரோ, அந்த கூட்டங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கு. இங்க ஒரு அரசியல் ஆரம்பிக்கல. என்னதான் இப்படி பேசினாலும் நீங்க அந்த கூட்டத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்துல சில பேர் கொடுத்த பேட்டிகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல சொல்றது, அவங்க சொன்ன கருத்துக்கள் என்ன, நான் எங்க குடும்பமே நாங்க டிவி கேக்குதான் ஓட்டு போடுவோம், போட வைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர்கள் சொல்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிளா நடந்து மாற்றம் விஜய் வந்து ஜெயிச்சிருவாருன்றதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தானா? அதாவது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. நான் அந்த நிகழ்வை பார்த்ததுலேருந்து உண்மையிலே வருத்தமாக இருக்குது. ரொம்ப மனவேதனைப்படுறேன். அன்றைக்கெலாம் வந்து எனக்கு இரவெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் தான் இருந்தது. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்கான காரணமே இந்த இளைஞர் கூட்டம் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்கான ஒரு சரியான வாழ்வாதாரத்தை, சரியான வாழ்வை அமைத்து விட்டு போகணும். அது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர்களெல்லாம் சினிமா மோகத்திலும் ஒரு சாதி கட்சியின் மீது உள்ள மோகத்திலும், இல்லை அடிமையாக திமுகவுக்கு தான் பரம்பரையாக ஓட்டு போடுவேன், அதிமுக தான் போட்டு போடுவேன், என் சித்தப்பா அங்கே இருக்கான், என் பெரியப்பா அங்கே இருக்கான், எப்படியா இருந்தாலும் அவங்க இப்படியான சமூகத்தில் இப்படியான இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் ஒரு 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 குடைக்குள்ள கொண்டு வந்து நாம் எல்லாம் தமிழர்கள், இங்கு வாழக்கூடிய எல்லாருக்குமான உரிமைகள் என்னென்ன, இதெல்லாம் எங்கே பறிக்கப்பட போகுது, நம் தொப்புள் குடை உறவுகள் சாகும் போது பாடுறா நின்று வேடிக்கை பார்த்தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியாக உருவாக்கி அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்து இவ்வளவு நாட்கள் இந்த கட்சியை கட்டி கொண்டு வந்து எல்லாரையும் சாதியாக இருந்தவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து, இல்லடா நீ பறையன் இல்லடா, நீ பல்ல இல்லடா, நீ தேவன் இல்லடா, முக்குளத்தூர் இல்லடா, நீ நாடார் இல்லடான்னு சொல்லி, வாடா எல்லாம் தமிழர்களான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு 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 கூடு கட்டுவோம் போல கட்டி
ஒரு என்ன சொல்ல ஒரு தூய அரசியலை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இப்படி அன்னைக்கு நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனவேதனை. விஷயம் என்ன, இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க இவ்வளவு, அதாவது சாதி ரீதியாவும் மத ரீதியாவும் பிளவுபட்டிருந்த இந்த கூட்டத்தை ஒரு தன்மான தலைவராக சீமான் இணைத்து வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தியாகத்தை பத்தி பேசுறீங்க. சோ அதாவது நாம் தமிழர் கட்சியின் செய்த இருக்கக்கூடிய நபர்களின் தியாகத்தையும் இங்க இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களின் நடவடிக்கையும் ஒப்பிட்டு பேசணும்னா நீங்க என்ன உதாரணமா? அதை கட்சினாவே நான் சொல்லவே மாட்டேன், உண்மையிலே சொல்றேன். அது கட்சின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு மக்களுக்கு அப்பயாவது தெளிவு வரட்டும். அதாவது சொல்லும் போது அதான் சொல்றேன், இந்த மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு தலைவன் என்பவன் யாருன்ட்டு. இன்னைக்கு நான் முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முதற்கொண்டு ஒரு கார்த்திகா இருக்கட்டும், ஒரு மரிய ஜெனிஃபரா இருக்கட்டும், இல்லை வெண்ணிலாவாக இருக்கட்டும், சுனந்தாவாக இருக்கட்டும், இல்லை ஃபாத்திமா ஃபர்கானா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு பேசக்கூடிய தாரிகாவாக இருக்கட்டும், இத்தனை பெண்களை ஒட்டுமொத்தமாக ஒரு கேடராக உருவாக்கி இவர்களை இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அரசியலை அவர்களிடம் புகுத்தி இவ்வளவு பெரிய பேரெழுச்சியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கில் இன்னைக்கு மக்கள் அரசியல் படுத்தி வழிபடுத்தி அவர்கள் எல்லாம் நெறிப்படுத்தி இன்னைக்கு ஒரு தலைவன் உருவாக்கி, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. இந்த கட்சியில் நம்ம பயணிக்கிறோம், இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம், கடைசி வரைக்கும் இந்த கட்சியை என்ன நடந்தாலும் சரி இந்த கட்சியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத தாண்டி நம்மளுக்கு வேறு வேலை இல்லைன்னு அவ்வளோ பேரும் உறுதியாக நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் ஜெர்மனியில் வேலை பார்த்தவங்க இருக்கட்டும், துபாயில் மரியெல்லாம் துபாயில் அவங்க சாம்சங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இத்தனை பேர் எதற்காக இந்த தலைவன் பின்னாடி நிற்கிறான், இவர்கள் எடுத்து வைக்கும் அரசியல் என்ன, எனக்கெல்லாம் என் மேலாம் பல வழக்குகள் இருக்குங்க. நான் நியூயார்க்கில் இருந்தேன். நான் 2009 இனப்படுகொலை நடக்கும்போது ஜனவரி மாதம் நான் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்த இடத்துல யுனைடெட் நேஷனில் போய் நின்னேன். அன்றைக்கி எனக்கு தெரியாது நான் H1Bயில் இருக்கேன், அந்த 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 அச்சம் இல்லை, பயம் இல்லை, எப்படியாவது இது நல்லது நடக்கணும், நாமளும் ஒரு பங்கெடுக்கணும் போய் யுனைடெட் நேஷனில். அன்றைக்கி எனக்குலாம் அந்த நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டும் இந்த தேசியத்தின் மேலும் தமிழர்கள் மீதும் உள்ள பற்றால நாம் எல்லாம் அடுத்த கட்டமாக இவர்தான் என்று சொல்லி தொடர்ச்சியாக இவர் பின்னாடி நிற்கிறோம். இத்தனை லட்சம் மக்கள் கூட்டம் நிற்கிறாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் பல வழக்குகளை சந்திச்சு இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. காவிரி நீர் பிரச்சனையில் போராட்டங்கள் வழக்குகள் வாங்கி நிற்கிறோம், முல்லை பெரியாறில் பிரச்சனையில் வழக்குகள் வாங்கி நிற்கிறோம், இன்னைக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வழக்குகள் வாங்கி நிற்கிறோம். இத்தனை பேர் இன்னைக்கு சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், இங்கிருந்தெல்லாம் எப்படியாவது என் தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றி விடலாம், அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் இன்று வரை அந்த மக்களை சரியாக வழி நடத்தி இன்னைக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி நடக்கக்கூடிய கூட்டங்கள் முதற்கொண்டு நீங்கள் உற்று கவனிங்க, அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை உற்று கவனிங்க, அவர்கள் பேசக்கூடிய அந்த மண்ணுக்கும் மலைக்குமான இந்த அரசியலை, இந்த ஒட்டுமொத்த உயிரினக்குமான அரசியலை நீங்கள் உற்று கவனித்து நீங்கள் பார்க்கணும்னா அதையும் நீங்கள் எந்த இடத்துலையாவது நீங்கள் நிறுத்த முடியுமா? இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டையும் சுக்குநூறாக உடைக்கிறாங்க. கண்டிப்பாக ஏறி நிற்கிறாங்க. இன்னைக்கு 10 நிமிஷத்தில் வந்திருக்கலாங்க அந்த இடத்துல இருந்து. ரெண்டு காரை உள்ள முன்னாடி நிறுத்தி மறிக்கிறான். இதே நாம் தமிழர் கட்சி இடத்துல இருந்து நீங்கள் அந்த காவல்துறை செய்யுமா? அடுத்த நிமிஷம் காவல்துறை வந்துடும். அதை விட்டு கொடுக்க கூட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சரியாக அந்த வாகனத்தை கொண்டு போய் 10 நிமிஷத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அப்போ இத்தனை இடர்பாடுகளை வைத்து குறையில ஏறுறான், அதை உடைக்கிறான், வேன் மேலே ஏறுறான், அந்த மின்கம்பங்களில் ஏறி குதிக்கிறான், வாகனம் போது முன்னாடி குறுக்கால உழுவுறான். அப்போ இந்த சமூகத்துக்காக நம்ம உழைக்கிறோம், இந்த சமூகத்துக்காக நம்ம ஒரு மாற்றம் வரணும், இந்த மண்ணில் நடக்கணும்னு நினைக்க உண்மையிலே வேதனையாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், நான் விஜய் அவர்களுக்கும் நான் இதை இது பண்ணுறேன். நீங்கள் இந்த சமூகத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்த நீங்கள் நிற்கிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சமூகத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எது நல்லது செஞ்சீங்களோ இல்லையோ, ஆனால் இனி செய்ய போகக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, மிகப்பெரிய ஆபத்தை இந்த மண்ணில் கொண்டு ஏற்படுத்தி நீங்கள் போகிறீங்க. ஒட்டுமொத்த சமூகத்தை இன்னைக்கு சாராயத்தில் அடிமையாக இருக்கிற இன்னைக்கு அது ஒரு பொண்ணு பார்க்குறேன், அது ஏதோ அந்த கூலிப்பா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு எல்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு சின்ன சின்ன பசங்க 15 வயசு 16 வயசு ஸ்கூலுக்கு ஏண்டா போகலான்னா நான் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு 4 பேரோட பைக்கில் வந்தேங்கிறான். எப்படி யோசிச்சுப்பாங்க, பைக்கில் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்திருக்கான், பைக்கில் 3 பேர் ஏறி வந்திருக்கான். இப்படியாப்பட்ட சமூகத்தை மாற்றுறதுக்கா நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள்.
மிக மோசமான ஒரு 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 கலாச்சாரத்தை இந்த மண்ணில் விதைத்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இது வந்து முற்றிலும் இவங்களை வந்து புறக்கணிக்க வேண்டும். இந்த தமிழ் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உறுதியாக எனக்கு தெரியும் அது நடக்காது. இது வந்து ஒரு விளம்பர மோகத்தில் இது நடக்குன்னு தெரியும். ஆனாலும் இந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து தவறாக கொண்டு போய் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னா மறுபடியும் அவர்களை மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான கண்டிப்பா நீங்க சொல்வது போல, அதாவது உண்மை என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய, நிலவரம் தெரியாம ஏதோ ஒரு சினிமா மோகத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சொல்லி அவங்க பெற்றோர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. இல்ல அது 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 எல்லாரும் சொல்றாங்கல்ல. இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும். நீங்க வந்து ஒரு வீட்டில் நல்ல பிள்ளையா இருந்தா, அப்பா நல்ல பிள்ளையா இருந்தா பையன் கேட்பாரு. பையன் நல்லவனா இருந்து நல்லா பண்ணா அப்பா கேட்பாங்க. இதுதான் வந்து யதார்த்தம். அப்ப நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸா மாறணும், உங்கள் பேச்சை கேட்க வேண்டும், உங்கள் சொல்லை இன்னொருத்தவர்கள் கேட்க வேண்டும்னா நீங்கள் அதுபடி செயல்படி நடக்க வேண்டும். நீங்கள் நேற்று நடந்து கொண்ட விதத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க போய் ஒருத்தட்ட போய் ரோட்ல போய் நீங்க வாக்குகள் கேட்க முடியுமா? இல்ல அதை பார்த்து அவங்க பெற்றோர்களே என்ன நினைச்சிருப்பாங்க? இல்ல அதான் சொல்றேன், பெற்றோர்கள் ரொம்ப கூனி தெரியாம தானே போயிருக்காங்க. இன்னைக்கு போன தடவை நீங்க மதுரையில் அடிபட்டு விழுந்த பையன் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னன்னா என் பையன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, கடைசியில் பார்த்தா நான் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் அங்கே நின்று கீழே விழுந்தான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஒரு ரசிகன் வந்து ஒரு தன் சினிமா நடிகரை பார்க்கறதுக்காக, தன் தலைவனை பார்க்கறதுக்காக போகிறான், இவ்வளோதான். இது போய் வாக்குகளாக மாறி இவர்களாம் வென்று வந்துட்டாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு பேராபத்து. இப்படிலாம் ஒரு நடந்துருச்சுன்னாவே பேராபத்து. ஆனால் நீங்கள் ஒரு கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அங்கே வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றான், அங்கேருந்து வர்ற கூட்டம் தான் இங்கே வருது, அதே கூட்டம் தான் இங்கே போகுது. அங்கே நிற்கிற நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு வர்ற கூட்டம் அந்த படம் பிடித்து வருவாங்க, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகரை பிடித்து வருவாங்க, அந்த கதை நல்லா இருக்குன்னு வருவாங்க, இல்லை தான் பையன் பிடிச்ச நடிகர் இருக்கும் அதுக்காக வருவாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இவருக்காக தான் இருக்கிறாங்க, எல்லாமே இவருக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதுவே தவறுங்கிறேன். இதில் 15 வயசு பையன் இருக்கான், 10 வயசு பையன் இருக்கான், தான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு எப்படியா நான் விஜயை பார்க்கணுன்னு வந்தவர் இருக்கான், வெளி மாநிலத்திலேருந்து வந்தவர் இருக்கான். இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த கூட்டமெல்லாம் உடனடியாக வாக்கா மாறிடும் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் சன்னி லியோனுக்கு கூட்டம் வருது, நயன்தாராவுக்கு கூட்டம் வருது. ஏன் நீங்கள் ஜிபி முத்தை கூட்டிகிட்டு போனாலும் பயங்கர கூட்டம் வரும். இன்றைக்கி அவர் வெளியில் நடந்தாருன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல நின்னாருன்னா கூட்டம் சேர தான் செய்யும். நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டியாக இருக்கலாம், நீங்கள் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் போய் நின்றுங்க, நீங்கள் அதே இடத்துல ஒரு அரை மணி நேரம் நின்னீங்கன்னா யாருப்பா இவன் யாரோ பார்க்க வந்திருக்கான்ப்பான்னு கூட்டம் நெரிசலை நிற்க தான் செய்யும். அப்படி தான் இன்றைக்கி நடந்ததே தவிர இவர் என்ன பேசிட்டாரு நீங்கள் இந்த மக்கள்லாம் உடனே இவர் பேசக்கூடிய கருத்துக்கள் ஆகச்சிறந்த கருத்துக்கள், ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டாரு, இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டார், இதுவரைக்கும் பேசாத ஒரு கருத்துக்களை பேசிட்டார், அதனால் நாம் எல்லாம் இவருக்கு வாக்கு செலுத்திடலாம், இவர் தான் ரொம்ப நல்லவர். ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள், இவர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இவர் வந்து இந்த மண்ணில் மாற்றத்தை நிகழ்த்திடுவார் அப்படின்னா என்னன்னு கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு வரைக்கும் 2016 கட்சியாக தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த விதைகள் எல்லாம் வீரியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறன. இவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்கோம். எத்தனையோ பனை விதைகளை நட்டிருக்கோம், எத்தனையோ இடங்களை இந்த இயற்கையை காத்து நின்றுருக்கோம், எத்தனையோ இடங்களில் வந்து நாசகரு திட்டத்தை தடுத்திருக்கோம். இவ்வளவு செய்துமே எங்களுக்கு 8.2% கொடுத்து இன்றைக்கி மக்கள் எங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங்கில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ₹1 காசு கொடுக்காமல், வாக்குக்கு காசு கொடுக்காமல், போலியாக நாங்கள் வந்து இதெல்லாம் வந்தால் செய்வோம், உங்களுக்கு இலவசமாக காசு கொடுப்போம், இலவசமாக அதை செய்வோம்னு சொல்லாமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து யாரோடும் கூட்டணி போகாமல், இந்த திருடங்குடியும் அந்த திருடங்குடியும் கை சேராமல் அவங்க கூட கூட்டணி சேர்ந்து வாக்குகளை உங்களோட ஏமாற்றி வாங்காமல் நேர்மையாக சந்திக்கிற தேர்தலை எங்களையே நீங்கள் இவ்வளோ தூரம் டெஸ்ட்டில் வச்சுக்கிற மக்கள் இவர்களுக்கு உடனே வாக்கு செலுத்திடுவாங்களா? இதை நம்பணுமா? நாங்கள் இதை நம்பிட்டு நாங்கள் உடனே வந்து எங்களுக்கு அவர் தான் எதிரி, இந்த மண்ணை வந்து உண்மையில அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காது. அந்த தம்பிகள் கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுவதால நாங்கள் உங்களை நேரில் பார்த்தோன்னா சும்மா விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்ன பசங்க கொலை வெறி மிரட்டல் அப்படிலாம் விடுறாங்க இல்லைங்களா சீமான் அவர்களுக்கு? இல்லை, அவங்க குழந்தைங்க, அவங்கள நினச்சி நான் பரிதாபப்படுறேன். உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கு எதுவும் புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை, வழக்குன்னா என்னன்னு தெரியாது, ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னா என்னன்னு தெரியாது,
எனக்கு வந்து மணப்பாறையில் ஒரு கேஸ் இருக்குது, கரூரில் இது இருக்குது, சாராய கடையை மூட சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கோம், கல்குவாரியை மூட சொல்லி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கோம், வழக்கு வாங்கியிருக்கோம். இத்தனை வழக்குகளையும் சந்தித்து நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக. அந்த பசங்கள்லாம் என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, சின்ன குழந்தைகள். அதை வழிநடத்தக்கூடிய தலைவனை தான் நான் குறை சொல்லுவேன். ஒரு அரசியலுக்கு நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா சினிமா முகத்திலே இன்னும் அரசியல் இருந்து, இதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் எதிர்க்கிறார். எந்த இடத்துலையும் கொள்கை தெளிவில்லை, ஒரு எதிர்ப்பு நிலை, யாரை எதிர்க்க வேண்டும் என்ற நிலை இல்லை. இந்த மக்களை, உங்களை நம்பினவர்களை அரசியல்படுத்த தெரியல, உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியல, இது எதுவுமே தெரியாமல் மக்களை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியல. எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஏறி வந்து நின்று கொண்டு பேசுவது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை நீங்கள் வந்து முட்டாளாக்குறீங்க. உன்னை நம்பி காசு கொடுத்து படம் பார்த்தவனை ஒட்டுமொத்தமாக நீ ஏமாத்துற. அதனால தான் அண்ணன் அவர்களுக்கு இவ்வளோ கோபம் வருதே தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்ன நினச்சோம், சரி ஓகே, எல்லோரும் போல் விஜய் அவர்களும் அரசியல் கட்சி நடத்த வரார், சரியா இருக்கும்னு நினச்சோம். அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையே. கண்டிப்பாக. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏன் பாருங்க, முதல்ல அவர் வந்து வான்னாரு. அப்படி யாரும் வான்னு சொல்ல, விஜய் அரசியல் கட்சி தொடங்கி வராரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அவரை வர வேணுமான்னு கேட்கப்பட்ட கேள்வியில் எல்லாரும் இப்போ ஏதோ பெரிய அண்ணன்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். பாருங்க, சீமான் ஆதரிச்சார். இப்போ கருத்து என்ன சொல்ல வரான்னு, நீங்கள் வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி வராரு அப்படின்னு நீங்கள் கேட்டால் வந்தால் மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்ல முடியும். நாங்க வந்து நீ இல்ல விஜய் நடிக்கிறத விட்டு நீ நடிக்காத, நீ அரசியல் கட்சி தொடங்கி வான்னு அண்ணன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்லலையே. அப்படி சொன்னாருன்னா நீங்க கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். யாரும் நீங்கள் நடிக்க வேணாம், நீங்கள் தான் வந்து ஆகணும், இந்த கட்சியை தொடங்கி ஆகணும்னு சொல்லலையே. தொடங்கி வரும்போது உன்னை வாழ்த்துறோம், அவ்வளோதான். அப்போ உனக்கு என்னன்னே தெரியாது, உன் கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, ஒரு அரசியல் கட்சி தொடங்கி சரி ஓகே வரவேற்போம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் மிக மோசமான உதாரணமாக நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிறீங்கன்னா அதை உடனே, இது வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வெட்டக்கூடிய மரமாக வெட்டு, செடியிலே முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய இடத்துல தான் நீங்கள் நிற்கிறீங்க. அந்த மோசமான ஒரு கள்ளிச்செடியாக நீங்கள் வளர்ந்து வர்றீங்க. அது ஆபத்துன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக தான். அதாவது நடப்பு கால அரசியலில் கொள்கை கூட்டத்துக்கும், அதாவது ஒரு தன்மான மிக்க தலைவரின் பின்னணியில் இருக்கக்கூடிய கொள்கை கூட்டத்துக்கும் சினிமா கூட்டத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை பல ஒப்புதலோடு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நன்றி.